1940 உலகத்தினுடைய 500 பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு 13 மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்ப 487 நிறுவனம் செத்து போச்சு. அரசியல் கட்சி எப்ப 2வது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும். எப்ப அரசியல் கட்சி 3வது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும். அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3வது தலைமுறையை தாண்ட முடியாது. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான காலை வணக்கம். துணை முதலமைச்சர் சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா அதிமுகவும் பாஜகவும் நல்ல நட்புணர்வோட இல்ல, அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினை இருக்கு, அதனால திமுக மீண்டும் எளிதாக ஆட்சிக்கு வரும் சொல்றாரு. அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது, இது ஒரு பண்டார கட்சி, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பாக்குறேங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க. கடைசியில் 2026 தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக, இதுவரை தனியா திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்கிறேன். அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் ஏற்கனவே நான் சொன்னேங்க, பலம் பலவீனம் என்பதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி நோட்டீஸ் கார்டு, மார்க் கார்டு வச்சிருக்கிறாங்கன்னா 5 வருஷம் என்ன பண்ணுனீங்க அதற்கு இவங்க பதில் சொல்லணும். ஆனா 5 வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க. அது மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். திமுக எதுவுமே செய்யல, கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டணியில 7 கட்சி, அந்த கூட்டணி 5 கட்சி, இந்த கூட்டணி 4 கட்சி, நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் 1, 2, 3, 4, 5 இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் வெளியே வைக்க பார்க்குது. வெளியே அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க, அவங்க பூட்டை போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு. இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3 காலத்துல ரைட்டிங் இஸ் ஆன் த வால். மக்களுடைய கோபத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கோபமா இருக்காங்கன்னு. அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க. அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார். இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக தலைமையை தொடர்ந்து ஒரு நெருடலுக்கு உள்ளாக்குது. தேர்தல் முடிகிற வரை அதை கொஞ்சம் தனிச்சுக்கலாம். ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு இதுல பங்கு இல்லை. ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன். என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு, தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாத்திக்கிறேன். ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு, பிளக்க பார்க்கிறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலனா
ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்? 1940 உலகத்தினுடைய 500 பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு 13 மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்ப 487 நிறுவனம் செத்து போச்சு. அரசியல் கட்சி எப்ப 2வது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும். எப்ப அரசியல் கட்சி 3வது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும். அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3வது தலைமுறையை தாண்ட முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்துல திமுக இருக்காது, இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்துல ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இருந்ததில்லை. ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்னெஃபிஷியன்சி இருக்கு. இன்னெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும். அதனால அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்கறாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள், அவங்களுடைய மகள்கள், மகன்கள், இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு. இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு. ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ, மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு அரசியல்ல தமிழகத்துல ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு. அதனால் இயற்கை சில கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும். அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.